ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நான் உங்களுக்கு ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இது வாங்க நேராக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையான பொருட்கள் காமிச்சுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி டம்ளரில் 1 டம்ளர் மல்லி, சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் மிளகு, அரை டம்ளர் கொஞ்சம் கம்மியாக சீரகம், 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், வரமிளகாய், கருவேப்பிலை தழை 1 கைப்பிடி. இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். மல்லி, எண்ணெய் சும்மா ஒரு 2 டிராப்ஸ் விட்டு சூடு பண்ணணும். கருகிடக்கூடாது, மணம் வர வரைக்கும் வறுக்கணும். வரமிளகாய் 1 டிராப்ஸ் எண்ணெய், அது நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை. நம்ம வெறும் தக்காளியும் புளியும் மட்டும் சும்மா வேக வச்சு கரைச்சி தாளித்து விட்டு இந்த பொடி 1 ஸ்பூன் போட்டு பெருங்காயத்தூள் மட்டும் போட்டால் போதும். ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மிளகு, மிளகு கூடவே நம்ம கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். அது கூட துவரம்பருப்பையும் போட்டுக்கலாம். 1 டிராப்ஸ் எண்ணெய், நல்லா வறுக்கணும். சீரகம் 1 டிராப்ஸ் எண்ணெய். சீரகம் மட்டும் நிறைய போட்டுறாதீங்க, பார்த்து போடுங்க, ஏன்னா கச்சல் அடிக்கும் ரசம். சீரகம் மட்டும் பார்த்து அளவு பார்த்து போடுங்க. கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் எச்சா போட்டுறாதீங்க. கருவேப்பிலை தழை 1 கைப்பிடி, லைட்டாக எண்ணெய், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயம் இது கூடவே போட்டுக்கலாம். இந்த வெந்தயம் வறுபட வரைக்கும் கருகாப்பில் நல்லா முறுமுறு வறுபடும், அதனால தான் உள்ளே போடுறேன். நீங்கள் தனியாக போட்டு வறுக்கிறதுனால வறுத்துக்குங்க. அவ்வளோ எல்லாம் வறுத்தாச்சு. இது கூட நம்ம கட்டி பெருங்காய் இருந்ததுன்னா நீங்கள் சூடு பண்ணி போட்டுக்கோங்க. எங்கிட்ட கட்டி பெருங்காய் இல்லை, ஆனால் நான் ரசம் வைக்கல, ரசம் தாளிக்கல, தூள் பெருங்காயத்தூள் போட்டுக்குவேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நல்லா கொரப்பாக அரைச்சா போதும், நல்லா வலுவலுன்னெலாம் அரைக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 6 மாதத்து வரைக்கும் அப்படியே இருக்கும். நீங்கள் இது மாதிரி இப்போது அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் இது பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.